ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. கடையில் போய் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய். ஆமா சரி சரி. நேரா போய் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பீர் அப்ப வரவங்க சைடுக்கு பண்ணி கிடைக்கிறீங்க எல்லாம் வாங்கினாங்க ஐயா. குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்துக்கிறாங்க. பகவான் வீட்டுக்கு தான் பண்டிகை கம்மி ஐயா ஆக்கி போட்டா சின்ன மட்டும் மூக்கு ஏறுதுல வாசனை. நாயே பகவானே பாதர்மா சரி ஆனா தருமபுரி பண்டிகை இல்ல அட இருடா பேமானே போடா. திருவாடி பணிந்து நின்றார் ஐவருக்கும் இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம் ஆமா இருக்காரா போயிட்டு என் சொட்டரு மடிச்சு வச்சுட்ட மாதிரி அது பையன் உள்ள பேப்பரும் பணம் 100 ரூபாய் வச்சுக்கிறேன். சாப்பிடும் போது கொடுத்தாரு. ஆமா ஆமா மறந்துட்டேன் ஐயா, மன்னிச்சிருங்க, மறந்துட்டேன். இந்த வாய்ச்சர் எடுத்தா சொல்றேன். நீமா ஆமா கலையா வந்திருக்காங்க. சரி டீ போட டீ போட சொன்னியா? ஓ பால் ஆகி போச்சு. அப்ப கோயில் பக்கம் போக நான் டீவனுக்கு அட சிங்கப்பழம் பாடைத்த
உங்களுடைய புஜபலபராக்கிற கீர்த்தியோடு வாழும்படி உனக்கு ஆசிரியர் அப்படியே ஆகட்டும் மாமா. சுகமா இருக்கணும். யாரு அந்த அர்ஜுனன் இருக்கா? வந்துட்டானா? வந்துட்டான். சரி வர சொல்லு. வாங்க மாமா அர்ஜுனா யாரு யாரு இவரு மாமா வேகமா சொல்லு மாமானே ஓ மாமா வேகமா கூப்பிடுறா. மாமா இது சரிபடு மாமா இது எப்படி கேக்குது அந்த தெரு கேக்குது அப்படியா? மாமா கூப்பிடு மாமா இன்னொரு அடி கூப்பிடுறா. மாமா அப்படி கூப்பிடுறா. என்ன இது காரணம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பையன் என் தம்பி வீட்டு பையன், என் சொந்த பங்காளி. வேஷத்துல மாமான்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அம்மா அதை எத்தனை தர கூப்பிட சொல்றாரு. கூத்தாடி யார் அவரு? யார் அவரு? மாமா கூப்பிடு கூப்பிடு. வேகமா கூப்பிடு. அடே எப்பா நீ பகவானே கூப்பிட்டு போயண்டா, நீ ஏன்டா அது வேற? அவனுக்கு சண்டை பண்ணி ஒரு அடி கூப்பிடுறான். சரி நீ பகவானே கூப்பிடு. நீ கம்பெனி மாமா. பகவான் சொல்லு, பகவானே சொல்லா, பகவானே சொல்லு. அது வந்தான்னு கூப்பிடுது. மாமானா நல்லா வரும். மாமானா நல்லா வரும். எனக்கு ஒரு நாள் கிடைக்கும், நான் பேசிக்கிட்டேன் குப்பா. இன்னைக்குதான் நாள் வந்துட்டு பாருங்க. எப்படி இருக்கு? நீ உட்காரு மாமா. கணத்துல கை சரி போறது கம்மியா அடே அது மாமா ஒரே மாத்தி பேசினதா தப்பு. மாமானா மாமா மட்டும் நீ பிடிச்சு பேசுற அவன் மறுவாடு தான் கூப்பிடுறான். போடா போடா 20 ரூபா நீ போ அப்படி நீங்க ஆளு இல்லாம சரியாது. நீ நல்லா இருப்போம். ஏங்க மச்சான் கூப்பிடுங்க இல்ல நீ யார் வந்திருப்பது? நீ யார்? அர்ஜுனா நீ யார் வந்திருப்பது? பொண்டாட்டி திரௌபதி வந்திருக்கா? வந்திருக்கு. சரி பார்க்கிற போது நீ போ. மாமா அண்ணா தங்கா திரௌபதா அண்ணா கோவிந்தா நாராயணா அருமை அருமை. பகவானே ஏண்டா கம்முனு உட்காந்துருங்க. அந்த அம்மா என்ன கேள்வி கேக்குது? அட கடிச்சு விட குடுத்து விட நல்லவன சின்னவன அறிவாளியா சாண்டா குடுத்துருங்க. ஐயோ நீ செவனே உட்காந்துருங்க. இலங்கன்று பயமரியாதை ஆகி போச்சு பச்சியா. ஆறுமுகனே பரவாயில்லை பச்சியா அடிச்சு போட்டுரும் பையா. அது மாதிரி அசிங்கமாலாம் பேசுறான், அடிச்சு போட்டுருவோம். நான் அவன் அடக்கமா பேசுவான் என்கிட்ட. ஏமா டேய் பையா டேய் பகவானே பகவானுக்கு 1008 நாமம். ஓஹோ என்ன 1008 நாமம்? அண்டமாய் இரண்டமாய் அதிபர ஜோதியா யாதியா நின்ற நாமம். அது மூட்டி நடுவாகி எளியவர் கடி கூறங்க வைத்து நின்ற நாமம். இது தெரியாதவே இது தெரியாதவே மணிபுரம் தங்கிலே ஐயனின் விளையாடு நாமம். தேசமுடனே கருடவாகனுமே அது வருது நாமம். அந்த வகையில் அந்த பகவானுக்கு அது சொல்லி அழைக்குது.
அண்ணா கண்ணா அண்ணா, நாராயணா நாராயணா, கோவிந்தா கோவிந்தா, மாதவா மாதவா, மதுசூதனா மது குடிச்சவனா ஏய், ஏய். ஏடா, அவரு போயிடா, ஏய். மாதிரி போயிடு. அந்த மாதிரி என் பெருமையை சொல்லுறாரு பெருமை. கடிச்சவன் குடிச்சவனு கேக்குறான் வண்டி ஓடு. கல்லு அண்ணா, நீங்கள் மாவைய கூட என் நிலையா பிடித்த ஆயாவுன் பாதமே, செவ்வாயாவுன் பாதமே, ஆயாவுன் பாதமே, ஆயாவுன் பாதமே, ஆயாவுன் பாதமே. அண்ணா, அம்மா நீங்கள் அரக்கர் குலத்தை பறக்க செய்து ஓஹோ அண்ணாவுன் பாதமே, அண்ணாவுன் பாதமே, அரக்கர் குலத்தை பறக்க செய்து அண்ணாவுன் பாதமே, அண்ணாவுன் பாதமே, அண்ணாவுன் பாதமே. தங்கை திரௌபதி, திருவடிக்கு வணக்கம். எம்மா அண்ணா, மண்மேல் ஒருத்தி பிறந்தால் மண்ணில் ஒருத்தி பிறந்தால் மண்மேல் ஒருத்தி பிறந்தால் மண்ணில் ஒருத்தி பிறந்தால் மண்மேல் ஒருத்தி பிறந்தால் மண்ணில் ஒருத்தி பிறந்தால் அரக்கர் குலமால வென்று பூரா பேர் இந்த அம்மா கொல்ல வந்தாளாம் ஓஹோ, வில்லிபுத்தூர் ஆழ்வார்னு சொல்லுது ஆமாங்க ஏம்மா ஐயா. இருந்தாலும் ஆ, இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு இடம் சரிங்க அண்ணா. நல்ல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம் நறுக்கா பாக்குறாங்க ஆமா திருப்புத்தூர் சொன்னா ஆ. இந்த மாதிரி சத்தம் இல்லாத அமையறது கஷ்டம் ஆமா ஆ? அதனால இப்ப ஆ, அரக்கர் குலத்தை பறக்க செய்த ஆமா அண்ணா. ஆ? அதுவும் அந்த ஆயர் பாடியில ஆ. அந்த அந்த அதாவது ஆயர் பாடி இருக்காங்க இல்லையா, ம். அவங்களை காட்டுவதற்காக ம். கோபத்ரகிரி மலையை விரலாத கூட பிடிச்சாரு. ஆ, ஏற்பட்ட பகவான் ஆட்சி. அம்மா நீ சாதாரணாளா அண்ணா, ஆ, மாதர் குலத்தும் மாணிக்கமே ஆ, என் தங்கே சுகமா வாழ்வாய் மாந்தர் மக்களே சுகமா வாழ்வாய் மாதர் குலத்தும் மாணிக்கமே செந்த அமரை கண்ணானை வந்து இசையில் தனினார் செந்த அமரை கண்ணானை வந்து இசையில் தனினார் அசுவன் அருளலே சமதாகவே 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 சூரிய பூமய மாதர் குலத்தும் மாணிக்கமே மாணிக்கத்தோடு முடிச்சிருக்கோம் ஏமா அண்ணா, பாதம் படித்த உமக்கு சரிங்க அண்ணா. இறைவன் அருள் பெற்று ஆ. இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசிரியர் கொடுத்திருக்காங்க எங்க சித்தமின் பாக்கியம் நாராயணன். விழுப்புரம் ஆ. உங்க பேர் ராயருங்களா? விழுப்புரமேவா? சரி சரி சரி. விழுப்புரத்தைச் சேர்ந்த ராயர் என்னது? பெருமாள் ராயர் ராயர் பேரு ராயரா? ராயர் ஆயிர தாத்தா கட்டிக்கு போடு, குரல்ல வேலை வரும். என்ன பேர் அவரு? ராயர். ஏய், ராயர் அதான் ராயர். அப்படி சொல்லு. ஐயா ஐயா உயர் திருவாளர் பெருமை பேர் மதிப்பு கூடிய ஐயா. அச்சா அச்சா. விழுப்புரத்தைச் சேர்ந்த ராயர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆஹா. எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்.
அன்னவர் குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய குலதெய்வ துணை இருந்து என்பெருமானுடைய உடை பெற்று என்பட்டு வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். இதான சீட்டில் வந்து ஆமா சொல்லு. ஆர் கோவிந்தராசு ஓஹோ சீலப்பந்தன். சீலப்பந்தன் அதிமுக கிளை செயலாளர். கிளை செயலாளர். தம்பி பகவானே திருவரங்கன் அதனே வந்திடு திருமகள் கடாட்சம் தந்திடு கராவின் உயிர் வதைத்த கடவுளே கராவின் உயிர் வதைத்த கடவுளே கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் கராவி உயிர் வதைத்த கடவுளே கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மரகதம் பெண்ணிய மச்சாவுதாரா மஞ்சயந்த லட்சுமிய மார்பலங்காரா கரிய முகில் வதன ரூபகம் சமாரா கரிய முகில் வதன ரூபகம் சமாரா காலகலத்திய காலமும் செய்யாத ஞானம் படுத்தி கலியுக தெய்வம் என்னை காக்க வந்தையா நான் கதறியாழோ சத்தம் செடியில் கேட்கவில்லையா கண்டோ நெஞ்சம் கரையாதோ சொல்லையா கண்டோ நெஞ்சம் கரையாதோ சொல்லையா காமனை அளித்தாய் பூமனை படைத்தாய் ஆதிய போவத சூரனை மடித்தாய் மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே வரதராஜன் போய் மறைக்கா ஆமா ஆமா மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே தில்லை என்னும் சிதம்பரம் கோவிந்தராஜனே தில்லையில ரெண்டு ராஜா சிதம்பரத்துல ரெண்டு ராஜா கோவிந்தராஜா தில்லை நடராஜா மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே தில்லை என்ற சிதம்பரம் கோவிந்தராஜனே திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே சேராய் உட்பத தாராய் உன்னருள் சேராய் உட்பத தாராய் உன்னருள் ஏ ஸ்ரீதர மாதவ கோவிந்த வந்தருள் கோவிந்தனை ஏழும் மலையில் குடியிருப்பவனே எங்க இருக்கிறது கோவிந்தனை ஏழும் மலையில் குடியிருப்பவனே கோடான கோடி மக்கள் குறை தவிர்ப்பவனே கோடான கோடி மக்கள் குறை தவிர்ப்பவனே பாடு சேகர் பாவ நிலையை பறக்கடிப்பவனே இறைவா கோவிந்தனை ஏழும் மலையில் குடியிருப்பவனே கோடான கோடி மக்கள் குறை தவிர்ப்பவனே பாப்பா பாடு சேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே பாடு சேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே பட்ட உதாரணை வைத்திடுவாய் மனம் பட்ட உதாரணை வைத்திடுவாய் மன சித்தத்தில் வைத்துள்ள பற்றி புரிந்துட்டேன்
போச்சு. இரு இந்த பாட்டு இங்கெல்லாம் அரங்கேற்றம் ஆகும். எங்கெங்க எந்தெந்த பகவான் எப்படி எப்படி இருக்கிறாரோ பாடுறாரு எழுதுறாரு. ஆமா அங்க போனாரா திருவனந்தபுரத்துல திருவனந்தபுரம் கேரளால இருக்குது. தனியா போக மாட்டேன். காஞ்சிபுரத்துல வரதராஜன் சொல்லிட்டாரு. சிதம்பரத்துல கோவிந்தராஜன் சொல்லிட்டாரு. இன்னும் போகலாம். அப்பேற்பட்ட கோவிந்தராஜ் அவர்கள் இந்த சீரப்பந்தல் கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கிளை செயலாளர் எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எப்படிமா திருவரங்கப்பையா அதனால அவர் குடும்பத்தில் இறைவன் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனையும் என்பெருமானை மிக பிரார்த்திக்க சீரப்பந்தல் கோவிந்தராஜ் எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 என்பெருமான் அவருக்கு துணை இருக்க பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். 50 ரூபாய் இருக்கு இருக்கு. யார் சொன்னது? எடப்பாடி மேஸ்திரி. இன்னும் பாட்டவே பாடணுமா? என்ன பாட்டு? திருவண்ணாமலையில் வாழும் அருணாச்சல ஈஸ்வரா இன்னும் தொழுதேனே வருவாய் என்ற கரும பாப்பி என் கரும வினையாகவாய் தருணம் என ரசித்தவன் எனக்கு மரணம் திருவண்ணாமலையில் பரதரும் முதல் தெய்வ நீயே பரதரும் முதல் தெய்வ நீயே ஐயா வல்லார் பிள்ளையார் பிறந்தாயே பரதரும் முதல் தெய்வ நீயே ஐயா வல்லார் பிள்ளையார் பிறந்தாயே அரியும் பெருமனம் கூடி ஆகி காணாத ஆகியந்த மாலை அங்கு நெறிய தவமே செய்த உண்மை என்னும் பார்வதிக்கு உடலை போல் தாய்ப்பாய் கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை சிறை எடுத்தாயே உண்ண முலையாலை கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை சிறை எடுத்தாயே உண்ண முலையாலை மன்னார பெண்ணுக்காக அண்ணாமலை தீபமாகி யாரு மன்னார மண்ணாச்சி வீட்டுக்கு போனோம் அந்த பாட்டு எழுதுறேன் மன்னார பெண்ணுக்காக அண்ணாமலை தீபமாகி உன்னை என்னாலும் மக்கள் தொழில் செய்வமே இவை இசைகள் வர்றாவே இவை இசைகள் வர்ற யாமப்பா எம்மாறா வருவார்கிரி வல்லம் வர கேட்டு வருவார் ஐயா வருவார்கிரி வல்லம் வர கேட்டு இது சிறுவன் சேகர் சொன்ன பாட்டு வருவார்கிரி வல்லம் வர கேட்டு பருவாய்த்துக்கு பரிவாய்த்துக்கு பாரர்கள் ஏன்னா இந்திரலிங்கம் யமலிங்கம் ஈசாலிங்கம் ஐத்துக்கு பாரர்கள் அஷ்டலிங்கங்கள் அதான் பருவார்கிரி வல்லம் வர கேட்டு இது சிறுவன் சேகர் சொன்ன பாட்டு ஐயா வருவார்கிரி வல்லம் வர கேட்டு இது சிறுவன் சேகர் சொன்ன பாட்டு பரிவாய்த்துக்கு பாரர்கள் அருளையின் மலையை சுற்றி உருவம் லிங்கமாக அமர்ந்தார் அந்த குறுமூடி தூர்வாசல் நேரம் நம்மளுக்கு எந்த போனீங்கன்னா தூர்வாசர் உங்க போகும்போது தூர்வாசர்
அதான் பரிவர்த்திக்கு பாலர்கள் அருணையின் மலையை சுற்றி உருவம் லிங்கமாக அமர்ந்தாய். குருமுனி தூர்வாசர் கௌதம மகாமுனிவர் வெகு காலமாக தவம் புரிந்தார். அப்பேற்பட்ட திருவண்ணாமலையுடைய பெருமைய ஆமா எழுதி முடிச்சீங்க இல்லம்மா சொல்லுங்க. 3 மாசம் தேடணும். 3 மாசம் என்னது தேனீங்க? மன்னார பெண்ணுக்காக அண்ணாமலை தீபம் ஆகி சரி சாதாரணமா சொல்லிட்டா பாட்டுல தப்பா போயிடுமே அப்படின்னு அருணாச்சல புராணம் கிடைக்காதா? 3 மாசமா தேடி அப்ப விசிறி ஆசிரமத்தில் இருந்தது. விசிறிசாமி ஆசிரமத்துல அந்த அருணாச்சல புராணம் கிடைச்சு அந்த புராணத்தை எடுத்து பார்த்த பிற்பாடுதான் அவர் பன்றிக்கு பால் கொடுத்த கதையும் எனக்கு கிடைச்சது. அதுதான் கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை சீரை எடுத்தாய உண்ணாமுலை யாரை அப்படின்னு இந்த பாட்டை எழுதினேன். அந்த பாட்டை பாட சொல்லி பெருமதிப்புக்குரிய ஐயா பேருங்க ஐயா எடப்பாளையம் குமார் தானே? குமார் மேஸ்திரி அம்பர் எடப்பாளையம் சேர்ந்த கொக்கி குமார் மேஸ்திரி எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் பெற்று அண்ணாமலையார் துணை இருக்க ஆசிர்வதிக்க என்பதை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். அர்ஜுனா பாண்டவர் ஒன்றாக கூடி இந்த பாண்டவன் தன்னைய நாடி இந்த பாண்டவர் இந்த பாண்டவன் தன்னைய நாடி வேண்டி வந்த செய்தி விமலன் அறிந்திட வேண்டி வந்த செய்தி விமலன் அறிந்திட கமல கண்ணு நல்ல கண்ட பகவானை தேடி வந்திருக்கிறீர்களே காரணம் என்னப்பா? ஆமா ஏற்பாடு செய்து உன் தங்கை பாஞ்சாலியும் நானும் பஞ்சனில சதிபதிமா இருந்தோமா இருப்பதே அவர் என்ன சொல்றது? இதை கொஞ்சம் ஒத்துக்கலுங்கய்யா. என்ன எதுக்கடா வந்தீங்க? ஆமா உன் தங்கை பாஞ்சாலியும் நானும் பஞ்சனில சதிபதிமாக இந்திரபிரசத்த நகரத்துல இருந்தோமா? ஏமாமா இவனும் பொண்டாட்டி சஜின் பஜி மருந்த சேர்த்து சொல்ல வேணாம். அம்மா தூரம் வந்தாங்கன்னா பொண்டாட்டி சஜின் பஜி மருந்தமா? ஏய் சரி மனுஷன் நடந்த கதையே சொல்றேன். நீ அதுக்குள்ளேயே நான் என்ன மாமா தங்கச்சி கேட்டு பாரு. ஏமா வேகமாமல அண்ணா என்ன அவன் சொல்றான்? எதுக்கு வந்தீங்க இப்ப என்ன தேடி? பெருத்த குறை வந்தது அண்ணா. யாருக்கு? எங்களுக்கு பெருத்த குறை அண்ணா. எம்மா அண்ணா நீ குரு நாட்டு வல்லல் தேவி இப்போ பெரும் நோக்கி ஓடி இருக்க போய் வந்துட்டீங்க. போய் கேட்டீங்க உங்க மூத்தானா ஈச்சங்காட்டை கொடுத்தான். அந்த ஈச்சங்காட்டை தேவேந்திரன் அம்சத்தால் பிறந்தவன். அப்ப அர்ஜுனன் தேவேந்திரன் சொன்னா அவன் மயனை அனுப்புனா. அப்ப இந்திர பிரசத்தை உண்டு பண்ணா. அது இந்திரனால் ஏற்பட்டதா? அதற்கு பேர் அது இந்திரன் மயனை அனுப்பி கட்டப்பட்ட மாளிகை. அதற்காக அதற்கு பேர் இந்திர பிரசத்தம். இந்திர பிரசத்தம். அது பேர் என்ன? இந்திர பிரசத்தம். சரி அவன் சொல்றான்னு கோவப்படாதரா? சொல்லுவாதரா? இப்ப குருநாடு
அந்த குருநாட்டுல உங்க மாளிகை மாதிரி மாளிகையே கிடையாது. கிடையாது அண்ணா. அப்பேற்பட்ட குருநாட்டு வள்ளல் தேவி. ஆமா அண்ணா. ஆமா அண்ணா. நீங்க பெருமாட்சியோடு இருக்க. ஆமா. இப்ப இந்திர பிரசத்தத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது இப்ப என்ன குறை உனக்கு? அண்ணா அந்த இந்திர பிரசத்த மாளிகையில் மாளிகையில் கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆச்சு. எந்த குறை இல்லாம நானும் என் பதியான மன்னவரும் நானும் என் பதியான மன்னவரும் 2 பேரும் பஞ்சனையில சதியம் பதியமா இருந்தோமா. என்ன ராஜே அந்த நாய் அதான் சொல்லுது. மாமா ஓ கதை அங்க இருந்து தான் மாமா சாப்பிடுது. நீ ராஜா கோவப்படுற ராஜா காக்காய் பழக்கெல்லாம் இருக்கு. ரொம்ப பெரிய எத்தனைன்னு நினைக்கிறேன் மாமா. ஆமா மாமா என்ன மாத்தி மாத்தி சொல்லி அவன் ஸ்டார்ட் ஆகுதுன்றான். அதான் அங்கனாலே ஸ்டார்ட் ஆகுது ஒன்னா இடத்துல. அப்படி நாங்கள் இருக்கும் போது திருநாகத்து சுற்றக்கூடிய நாங்கள் அங்கு வந்தார். எங்க வந்தா நாரதா வந்தாருண்ணா. அப்ப குடும்பம் குட்டி சேவர் தான். ஐயோ குடும்பம் சரி அவன் என்ன சொன்னான்? நாங்க பாத சேர்வை கண்டு ஆசீர்வாதம் பெற்றேன். உன் தங்கையும் பாத சேர்வை கண்டு ஆசீர்வாதம் பெற்றது. சரி ஆனால் அவர் யமலோகத்தில் இருந்து வர்றாராம் நாரதர். ஆமா சரி அவன் கிழமை எங்கன்னா கிடைக்கணும் போயிருப்பான். சரி ஆமா எங்க அப்பா இருக்காரு பாண்டு மன்னன் இருக்காரு. அவங்க அப்பா செத்து எம்மன் ஆகுதுரா. நீண்ட நாள் ஆகிறது காலமாகி. ஆமா எங்க அப்பா சொர்க்கம் அடையாமல் நரக வேதனையில வம்பா பட்சாக தலை கீழே தொங்கிக் கொண்டு இருக்காங்க மாமா. அதனால் எங்க அப்பா சொன்னாராம், நான் சொர்க்கம் அடையாமல் உபாபட்சக நரக வேதனையில் இருக்கின்றேன். பூலோகத்தில் எமது பிள்ளைகள் 5 ராஜாக்கள் இருக்கின்றார். அதுல மூத்தவராக இருக்கக்கூடிய தர்மராஜனிடத்திலே சென்று ஒரு ராஜதுயாகத்தை செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன். ஓஹோ அப்படின்னு எங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சாராம். அந்த சமாச்சாரத்தை என்கிட்ட சொன்னாரு நாரதர். அதனால நாங்க ராஜசியாக எப்படி செய்வதுன்னு முடிச்சுட்டு இருந்தோம். தங்கிச்சுதான் எங்க அண்ணன் கிட்ட போனா அங்க தங்குதுவாரில் இருக்கின்ற அவருக்கு அது வழி சொல்லுவாரு அப்படின்னு உங்க தங்கிச்சுதான் அங்க கூட்டிட்டு வந்துச்சு. மாமா நீ கோபமா பேசுற மாமா எங்களை. தர்மா மாமா என்னையாக செய்ய போகிறீர்? ராஜசியாகம். ஏய் வாயால சொல்லக்கூட அருகதையற்றவர்கள் நீங்கள். ராஜசூய யாகம் செய்ய போறோம். டேய் அர்ஜுனா மாமா தர்மா மாமா அது ராஜசூய யாகம் என்றால் அதை பேசவோ எளிதும் என்ன பிரமாதமா பாடி வச்சிருக்காங்க தம்பி. ஆமா டேய் ராஜசூய யாகம் என்றால் அதை பேசவும் எளிதுமல்ல. ஐயோ உங்க பரம்பரையில நீங்க யாருன்னா ராஜசூய யாகம் இது வரைக்கும் செய்திருக்கீங்களா? இல்ல மாமா யாரும் செய்யல மாமா. செய்திருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்ப யார் தான் செஞ்சவர் அந்த ராஜசூய யாகத்தை? சூரிய குல பரம்பரையில் சூரிய குல பரம்பரை. ஆமா உங்களுக்கு சந்திர குல பரம்பரை. ஆமா சூரிய குல பரம்பரையில் ஹரிச்சந்திரன் செய்தானா அந்த ராஜசூய யாகத்தை? யார் செய்தானா? நீங்க செய்ய போறன்னு வாயால சொல்றீங்க. டேய் அப்படி ராஜசூய யாகம் செய்யணும்னா என்ன செய்யணும்னு எனக்கு கேட்டு அதானா அதுக்கு என்ன வழி ஒண்ணும் தெரியல மாமா. அது தேசத்தே ஆசங்களையாகி தேசங்கள் சென்று ராஜாக்களை வென்று ஜெயம் பெற்று
ராஜதுயாக செய்வதற்கும் தேசம் சென்று ராஜாக்கள் வெல்வதற்கு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன மாமா இருக்கு? அது காரணம் என்ன தெரியுமா? ஏன் ராஜாக்களை ஜெயம் பெறணும் தெரியுமா? அது லக்கம் இல்லாமலே தேச தேசங்கள் சென்று ராஜாக்களை வென்று அளவில்லாத பொன்பொருள் வேண்டும். அளவில்லாத பொன்பொருள் உடைய எப்ப எங்கடா போறாங்க? பாட்டு அடிக்கிறா சர்வ சாதாரண கிடையாது தம்பி. 200 ரூபாய். நீங்க சொன்னபடியே தேசத்தாக்கள் சென்று 64 ராஜாக்களை அடக்கி ராஜாக்களை அடக்க நீ போகலாம். அர்ஜுனன் ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம், நகுலன் ஒரு பக்கம், சகாதேவன் ஒரு பக்கம். அப்படி போவதா இருந்தா நான் சொல்ற மாதிரி கேட்கணும். சொல்லுமாமா. அப்படி கேட்கிற மாதிரி சொன்னா நீங்க சென்று ராஜாக்களை மடிக்கலாம். எப்படி? சரி, கொஞ்சம் ஒரு புறமா இருங்க. பகவானே, இதுதான் நமக்கு ஒரு கல்லுல 2 மாங்காய். ஆமா. எப்படி? ஒரு கல்லுல 2 மாங்காய். ஒரு கல்லு 2 மாங்காய். 100 ரூபாய்க்கு ஒரு கல்லு 2 மாங்காய். 1 கோடி 200 ரூபாய். 2 கோடி 400 ரூபாய். ஒரு கையில 2 மாங்காய். 1 கோடிக்கு 200 ரூபாய் கரெக்டா கணக்கு. கட்டிங்க வேண்டாம் 100 ரூபாய். எது வேணும் சொல்லுங்க. காலை கிடைக்குதா? சரி, அது உன் பழக்கம். அதனால தப்பு இல்லை, நீ போகலாம். நான் அதுக்கு சொல்ல வரல. பீமனை துணை கொண்டு காரணம் தெரியுமா? மொத்தம் 7 பேர். 7 பேர். இடும்பாசூரன், பக்காசூரன், மணிமாறன், சராசந்தன், கீச்சகன், துரியோதனன். 6 பேர் ஆச்சா? 6 பேர். பீமனோட 7 பேர். 7 பேர். இந்த 7 பேர்ல எவன் ஒருவனை மடிக்கின்றானோ அவன் தான் மிச்சம் 6 பேரும் அவன் கையில் தான் சாவும். அப்போ பாண்டவர்கள் அரக்குமாளிகள் இருக்கக்கூடிய ஆமாங்க பீமன் மடித்து விட்டான். அப்ப பீமன் கையாலதான் இந்த மிச்சம் 6 பேரும் சாவும் இல்லையா? ஆமாங்க. அதனால பீமனுடைய கையாலத்தான் அந்த சராசந்தனை தீர்த்து கட்டணும். புரியுதா? அது காரணம் என்ன தெரியுமா? இந்த 6 பேருமே சமபலம் உடையவர்கள். சமபலம்னா 10,000 சிங்கபலம், 16,000 யானை பலம். இந்த 6 பேருக்குமே அம்மா பலம். ஆமா. இப்போ இடும்பனை மடிச்சுட்டான் பீமன். அப்போ 2 10 ஆகி போகுது சிங்கபலம். 2 10 20,000 சிங்கபலம். அப்போ 2 16. 2 16 32. அப்ப 32,000 யானை பலம். அப்ப ஜெயிக்க முடியுமா? 16,000 யானை பலம் முடிச்சவன் முடியாது. அதனால பீமனை வச்சுதான் சராசந்தர் கதையை முடிக்கணும். இப்ப என்ன தேடி வந்துட்டாங்க. இதுதான் நேரம். நல்ல நேரம். ஒரு கல்லுல 2 மாங்காய். அதான் 200 ரூபாய் குத்தா 1 கோடி. அதனால அப்படி நீங்கள் ராஜசூயாக செய்யணும்னா ஒரு ராஜனை மடிச்சாதான் நீங்க ராஜசூயாக செய்யலாம். சரி, அது காரணம் யாரு? என்ன காரணம்? நீங்க ராஜசூயாக செய்யறீங்க இல்லையா? அதை போலவே ஒரு தேசத்தரசன் 364 ராஜாக்கள் அப்ப இருந்தவங்க. 364 ராஜாக்கள். அந்த 364 ராஜாக்களை
ஒரு நாட்டரசன் ஏய் இதெல்லாம் கவனமா கேளு. சொல்லுங்கம்மா. அவங்களை பிடித்து ஏய் அவன் அம்பரா தொழிலே வச்சிருக்கான். ஐயோ அமராவதியில ஏன் மாமா? அண்ணா ரமேசனா 364 ராஜாக்களா அமராவதியில வச்சிருக்கிறானா? அவன் நாடு என்ன? அவன் பேர் என்ன? அவன் யாரு? எங்க இருக்கான்? ஒன்றும் விவரம் இல்லாத சொல்றேன் மாமா. அவன் பேரை சொல்லலாம். சொல்லு. சொல்லு பாப்பா. அவன் நாடு இருக்க ஆஹா கிரிவரிசாபுரி என்ற ஊரம்மா. அரசங்க வந்த அந்த திருவெரிதாபுரி ஊரு நல்லா விவரம் புரியுது. ஆமா. அரசன் அவன் தான் அந்த அப்படியா மாமா? நான் அவன் பேரை சொல்லலடா. இல்லையே. எங்க சொன்ன? அவன் பேரை சொன்னா என் குண்டி நடந்துடா டேய். ஐயா ஆமாண்டா. அவன் எந்த பக்கம் வரான பாரு. வர்றான் அந்த பக்கம். அதை துண்டு போட்டு வர்றாரு பாரு, சித்தப்பா பையன். பயம் கஷ்டம். எனக்கு சித்தப்பா பையங்க. டேய் அச்சுனா ஏமா கிரிவரிசாபுரி பட்டத்தை ஆண்டு வரும்படியான என்ன ஒரு திருவெரிதாபுரி பட்டணம். ஆமா ஆமா. சராசந்தன். அந்த சராசந்தனை மடித்தால் ராஜசூயாகத்தை முடிக்கலாம். அதானே. ஆமா. இப்பவே போறீங்க. டேய், டேய், டேய். ஏம்மா, அப்படியே வாழ தூக்கிட்டு போறான். ஆமா நேரா போனா அவனை ஜெயிக்க முடியாது. உன் முது புகை கிளம்பி தான் வருவேன். ஏய்யா. டேய் சர்வசாதாரணமா போகும். அவன் அவளை சீக்கிரம் ஜெயம் பெற வேண்டும். பின்ன எப்படி ஜெயம் பெற வேண்டும்? அவனை ஜெயம் பெற வேண்டுமானால் பீமன் அர்ஜுனன் என் பக்கம் துணை கொண்டு கொண்டு. நீ நம்ம பிராமண வடிவம் கொண்டு அந்த சராசந்திரன் நாட்டுக்கு சென்று அவகிட்ட யுத்த பிச்சை கேட்டு சண்டை பிச்சை கேட்டு ஆமா அப்ப பீமனால் சராசந்தனை மடிக்க வேண்டும். ஓஹோ. சரி. அதனால நீ பிராமண வடிவத்துலவா நானும் பிராமண வடிவத்துல வர்றேன். பீமனும் பிராமண வடிவத்துல வந்துட்டான்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து சராசந்த நாட்டுக்கு சென்று சராசந்தனை மடித்து 364 ராஜாக்களை விடுத்து அவன் நாட்டில் இருக்கிற பொன்பொருளை கொண்டு வந்து ராஜசூயாகத்தை முடித்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நாடகத்தை பிரமாதமா முடிச்சிருவோம். ஓஹோ. இன்னைக்கு பகவானுக்கு இன்னைக்கு பகவானுடைய பெருமை தான் இந்த நாடகமே. அந்த வடிவத்துல ஐயர் வடிவத்துல எங்க பிராமண வடிவுண்டா ஐயர் வடிவங்க. பிராமணா சில பேருக்கு தெரியும் தெரியாது. ஐயர்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஐயர்னா எல்லாருக்கும் புரியும். சரி பரவாயில்ல. அப்படியானால் பீமன் அர்ஜுன் நான் 3 பேரும் கூடி ஐயர் வடிவம் எடுத்து பிராமணர் வடிவத்து ஐயா பிராமணம் ஐயரு ஒண்ணு பாப்பான் தான் வேற. சரியான வசனம். நல்ல பையன் டைமா 3 பேர் ஒண்ணுதான்டா. அப்பா 20 பிச்சைக்காரி வெளியே போட்டான். உடனே நான் கூப்பிடலைங்க. சரி அதனால டேய் நாங்க 3 பேரும் சேர்த்து பிராமண வடிவத்தில் இப்ப வந்து போட்டு கட்ட கட்ட போட்டு வா. ஐயா மாதிரி வா போ. டேய் இப்படி பிராமண வடிவம் எடுத்து ஐவர் ராஜாக்கள் அதோ கிரிவரிசாபுரி பட்டணம் தேடி போக அந்த கிரிவரிசாபுரி பட்டணத்தை ஆண்டவரை அதோ சராசந்தன் தர்பார்